ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்க எல்லாரையும் திரும்பவும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி நெகட்டிவ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சைஸ் பிசினஸ் மாடல்னா என்ன? நம்ம அந்த ஃப்ரான்சைஸ் பிசினஸ் மாடலுக்காண்டி எதுக்காண்டி போறோம்? எஸ்பிஓவோட அவங்க இப்போ புதுசா குடுத்திருக்கிற அந்த ஃப்ரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்குது? அந்த பிஸ்னஸ் எஸ்பிஓட ஃப்ரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் வந்து யாருக்கு ஷூட் ஆனது, யாருக்கு ஷூட் ஆகாதது, அப்புறமா இதோட கன்க்ளூஷன். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடல்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடல் அப்படின்றதுல ஒரு 2 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரான்ச்சைசர், அதாவது இந்த மேனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேடியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மேன் கிட்ட வந்து அவரோட சொந்த ஒரு ஓன் பிஸ்னஸ், அதாவது ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸை வந்து அவர் நடத்திட்டு இருப்பார். அதை வந்து அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த லேடிகிட்ட ஒரு அஃபிஷியல் கான்ட்ராக்ட் போட்டு சொற்ப அமௌண்ட் வாங்கி அந்த பிஸ்னஸோட மாடல் அண்ட் அதோட பிராண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸோட மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பை வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த பிஸ்னஸ் மாடலை அப்படி இவங்ககிட்ட கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் மாதிரி வாங்கி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இவர் எப்படி எந்த மெத்தடில் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்களோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி இவங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிஸ்னஸை ரன் பண்ணி இவங்க வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி அண்டு பீஸா ஹட் இந்த மாதிரியான ஒரு ஷாப்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துருப்பேன். இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல் தான் இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிஸ்னஸோட மெயின் ஆஃபீஸ் எல்லாமே ஃபாரின்ல எங்கேயாவது இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த பிராண்டோட பேட்டர்ன்ஸ், அந்த பிராண்டோட பிஸ்னஸ் மாடல்ஸ், அந்த பிராண்டோட சிஸ்டம்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு மூலியமாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸ் மாடல் அப்படியே நமக்கு சொந்தமான இடத்துல வந்து வச்சு ரன் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ் மாடலோட எக்ஸாம்பிள். நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலை சூஸ் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிராண்ட் ரெகக்னைசேஷன் அண்ட் ரெப்புடேஷன். இந்த பிராண்ட் ரெகக்னைசேஷன் அண்ட் ரெப்புடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லோ கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிராண்டுக்கு தான் ஆசைப்படுறாங்க. யாரும் பிராண்ட் இல்லாத பொருளை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லும்போது ஆல்ரெடி அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு பிராண்டான ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டான பிஸ்னஸ் மாடல் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் இது பண்ணும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு இருக்கும். நம்ம தானாக நம்ம வந்து அதுக்குண்டான கஸ்டமரை வந்து கிரியேட் பண்ணணும், அந்த கஸ்டமர்கிட்ட நம்மளோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இது தேவையில்லை. ஸோ அந்த பிராண்டுக்கான கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வெளியில் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். நம்ம போயிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா அந்த கஸ்டமரை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு பிராண்டான இதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி தான் இது நம்ம சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங். இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங்னு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணும்போது அதுக்குண்டான சப்போர்ட்டு ட்ரைனிங் எல்லாம் நமக்கு நாமே தான் எடுக்கணும். எங்கே அது கிடைக்குது, எந்த மாதிரி கிடைக்குது, நம்ம தேடி போய் அதுக்கு எடுத்து அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இதே இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸை வந்து அவங்களுக்கு கீழே சொந்தமாக ரன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என்ன ஆல்ரெடி அந்த ஃப்ரான்சைஸ் மாடல் வந்து ஒரு 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 சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கும். ப்ரூவன் ரெக்கார்ட் இன் த சென்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக வந்து அவங்க ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதை அப்படி அவங்க 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 என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து ப்ராஃபிட்டிங் கிடைக்கிறது வந்து உறுதி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து ரிஸ்க் பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே இந்த ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலாக சூஸ் பண்ணாங்க. அப்புறமா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். இந்த மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங்னு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரான்சைஸ் மாடலில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம சொந்தமாக மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் பண்ணணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஃப்ரான்சைஸரும் நம்மளோட அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் பண்ணும்போது அது தானாகவே நமக்கும் வந்து பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ நம்மளே நம்ம தனியாக பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி வேண்டாம் ஒரு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்சிங் அண்ட் ரிசோர்ஸஸ். ஃபைனான்சிங் அண்ட் ரிசோர்ஸஸ் இப்போ நான் வந்து பேங்குக்கு போகிறேன். பேங்குக்கு போயிட்டு என்னோட சொந்த பிஸ்னஸ் மாடலை வந்து காமிக்கிறேன். சில நேரத்தில் பேங்கு வந்து அதை அதுக்கு ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த ஃப்ரான்சைஸ் மாடலை நீங்கள் கொண்டு போய் நான் இதை தான் ஓப்பன் பண்ண போகிறேன், இது எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் ஒரு ஒரு அந்த ஆப்ரேஷனாக அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு சிஸ்டம் வந்து வரையறுத்து வச்சுருக்கோம். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நம்ம வந்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இப்போ நம்ம நார்மலாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் க்ரோத் இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் மாடல் பிஸ்னஸ் வந்து நம்ம ரன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூனிட் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறோம், சரி ஓகே பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது, நம்ம ஏன் இன்னொரு யூனிட் வந்து நம்ம தொடங்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ் மாடலில் இருக்குது. அப்புறம் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம இந்த 2வது பாயிண்டில் சொன்ன மாதிரி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு தேவையான அந்த ட்ரைனிங் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ரேஷன் டைமிங்லேயே ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே தேவையான டெவலப்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பிஸ்னஸ் செக்டரில் வந்து எது லேட்டஸ்ட் அப்டேட்டாக பிஸ்னஸ் டெக்னிக் இல்லைனா ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ச்சைசஸ் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து அந்த நம்ம ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி அசிஸ்டன்ஸ். லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி அசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸியாக நம்ம அந்த பிஸ்னஸ் மாடலை வந்து வாங்கி அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் போட்டு வாங்கி அதுக்கு என்னென்ன வாங்கும்போது அதுக்கு தேவையான என்னென்ன லீகல் சப்போர்ட்லாம் உண்டு, கவர்மெண்ட் ரெகுலாரிட்டியில் என்னென்ன அசிஸ்டன்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே இந்த ஃப்ரான்ச்சைஸர் வந்து நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. பியர் நெட்வொர்க். இந்த பியர் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மள மாதிரி உள்ள ஃப்ரான்ச்சைஸி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 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 அவங்களோட ஊரில் போய் இந்த பிஸ்னஸ் மாடலில் ரன் பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து நமக்கு தெரிய வரும். அப்போ கம்யூனிட்டி தெரிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அவங்க அவங்களோட ஊரில் எப்படி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க, எப்படி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுறாங்க, என்னென்ன டெக்னிக்கெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு அவங்க மூலியம் அவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட பிஸ்னஸ்லையும் நம்ம அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸோட க்ரோத்தையும் ப்ராஃபிட்டையும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 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 சில நன்மைகளுக்காண்டி தான் நம்ம வந்து ஃப்ரான்சைஸ் மாடலை சூஸ் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ஓன் பிஸ்னஸ் மாடல். சரி, இப்போ நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்குள்ளே எதுக்காக
மக்கள் போய் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வருவோம். எஸ்பிஓ இருக்காங்கல்ல, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட், இவங்க வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலை வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறாங்க. அதாவது அவங்க ஒரு 2 அஃபிஷியல் இமேஜஸை வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரான்ச்சைஸியை வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த 2 அஃபிஷியல் இமேஜஸையும் இப்போ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற 2 அஃபிஷியல் இமேஜஸ் ஃபார் ஃப்ரான்ச்சைசி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜஸில் எஸ்பிஓ பிஸ்னஸ் சென்டர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்து ஒரு 3 பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங் கொடுக்குறதாகவும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2னா ஃபியூச்சரில் அவங்க வந்து ஒரு 2 பிஸ்னஸ் கொடுக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறது மூலயமா அதுக்கு உள்ள பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த ஸ்டாஃபோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இமேஜஸ் தான் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான ஃப்ரான்ச்சைஸ்க்கு கால்ஃபர் பண்ண இமேஜஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்கமாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங் வித் சர்டிஃபிகேஷன். அதாவது அவங்க வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உண்டான மீன்ஸ் இந்த ஒரு பிஸ்னஸ் கோச்சிங் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க வந்து ஒரு லைக் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ நம்ம எப்படி வெளியில் நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் நம்ம ப்ரைவேட்டாக போய் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனில் போய் கம்ப்யூட்டர் கோர்சஸ் படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங் கொடுக்குறதாகவும் வித் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஏன் ஒய் யூ ஸ்டடி த்ரூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நம்ம படிக்கும்போதே அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் கோச்சிங்கை நம்ம படிக்கும்போதே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நான் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கோச்சிங் வந்து 6 to 12 month இந்த பிஸ்னஸோட நம்ம அந்த படிக்கிறோம்ல, ஸோ அதோட டியூரேஷன் வந்து 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கேன் கிரியேட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இந்த கோச்சிங் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளாவே சொந்தமாக நமக்கு தேவையான அந்த பிஸ்னஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 2 more பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி அவைலபிள் இன் த ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சரில் நான் பார்த்தீங்களா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஃபியூச்சர் பிஸ்னஸ் 2. ஸோ ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து ஒரு 2 பிஸ்னஸ் அடிஷ்னல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத என்ன மென்ஷன் பண்ணலை. அப்புறமா டோட்டல் 4 டைப் ஆஃப் பிஸ்னஸ் வில் ஹேப்பன் அட் எஸ்பி பிஸ்னஸ் சென்டர். இந்த பிஸ்னஸ் சென்டரில் வந்து டோட்டலாக 4 டைப்பான பிஸ்னஸ் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங், 2வது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், 3வது வந்து 4வது வந்து ஃபியூச்சரில் வந்து ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிஸ்னஸை வந்து வித்தவுட் லாஸாக இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ஷூர் பண்ணியிருக்காங்க. எப்படி வித்தவுட் லாஸ் ஓகே கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா 500 ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா பிளான் இது ப்ரொவைட் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்புறமா இந்த இந்த பிஸ்னஸ் வந்து செட்டப் கொடுக்கறதுல வந்து ஒரு 50லேருந்து 60 பீப்புள் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு இந்த பிஸ்னஸ் இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 60 to 50 பீப்புள் இருக்கிற மாதிரியான லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறமா ஒரு நல்ல வெல்வெஸ்டு ஆஃபீஸ் இருக்கணும். இனிஷியல் செட்டப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஆஃபீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 50 to 60 பீப்புள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்தால் அது நல்லது. அப்புறமா மினிமம் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி தேர். அதாவது இந்த பிஸ்னஸை வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு மினிமம் செக்யூரிட்டி எல்லா பிஸ்னஸுமே இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த பிஸ்னஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸில் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த பிசினஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பிசினஸ் நம்ம தொடங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 3-4 லேக்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3-4 லேக்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ஆஃபீஸ வந்து ரெண்ட் எடுக்கிறதுக்கோ, இல்ல அத செட்டப் பண்றதுக்கோ, இனிஷியலா அந்த அ அ அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி குடுக்குறதுக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் 3-4 லேக்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அப்புறமா இந்த எஸ்பி வில் ப்ரொவைட் ஆல் செட்டப்ஸ். அவங்க அவங்க அந்த பிசினஸ வந்து ரன் பண்றதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும், எல்லா பிசினஸ் மாடல் செட்டப்ஸையும் அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் அனதர் கோச்சிங் அதர் தென் எஸ்பி பிசினஸ் கோச்சிங், இட்ஸ் பாசிபிள் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் எஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அவங்களோட பிசினஸ் மாடலை வந்து நீங்க வாங்குறீங்க. நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா அது அது சைட்ல வந்து அதே கோச்சிங் சென்டர்ல வந்து நான் இன்னொரு பிசினஸ் ரன் பண்றேன். இன்னொரு கோச்சிங் ரன் பண்றேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்புறமா. அப்புறமா இந்த பிசினஸ் வந்து ஒரு 10 to 15 வருஷம் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் படி இருக்கும் அப்படின்னு, அதாவது பிரான்ச்சைசிக்கு அக்ரிமெண்ட் படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது இயர்லி கூட ரினியூவலா இருக்கலாம். அந்த இயர்லிக்கு வந்து மேபி அவங்க ஒரு மினிமம் சார்ஜஸ் வைக்கலாம். 2000 இருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் அவங்க ஒரு இயர்லி சார்ஜஸ் மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது மூலியமா அந்த நம்ம 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 எப்படி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மூலியமா என்ன சொல்றது, ஒரு மந்த்லி 50,000லேருந்து ஒரு 3 லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் மந்த்லி ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் பிஸ்னஸ் இந்த 2 பிஸ்னஸும் அடிஷ்னலாக வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜருக்கு வந்து அவங்க கண்டிப்பா 40,000 மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்றதாகவும், அப்புறமா அங்க வேலை பார்க்குற அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு 15,000 பெர் மந்த் குடுக்குறதாகவும், அப்புறமா அது போக இல்லாம இதெல்லாம் வந்து இந்த 2 பிசினஸும் வந்து வர்றதுக்கு முன்னாடி உள்ள சேலரிஸ். இப்போ அந்த 2 பிசினஸ் ஃபியூச்சர் பிசினஸ் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அடிஷனலா அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும். அந்த ஸ்டாஃப்க்கு அவங்க வந்து ஒரு 10 to 15 ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 10 to 15 ஸ்டாஃப்க்கு வந்து 10,000 ருபீஸ் பெர் மந்த்லி சேலரியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறமா இந்த ஓனரே வந்து பிரான்ச் மேனேஜரா இருந்துக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த 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 பிரான்ச்சுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, மேல 10 to 15 ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுது. இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நம்மளே அந்த ஓனரே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓனரே ரெஸ்பான்சிபிள் எடுத்து இது பண்ணிக்கலாம். நம்ம அவங்கள தான் கேட்டு தான் இது பண்ண வேண்டிய அப்படி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜென்ரலா எஸ்பிஓ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்களா, இந்த அஃபிஷியல் ஸ்டாஃப்க்கு தேவையான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பிரான்ச் மேனேஜர் வந்து எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டீச்சிங் ஸ்டாஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பிஸ்னஸ் செட்டப்புக்கு எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மஸ்ட் எனி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் வித் சர்டிஃபிகேட், ஏதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில் இருந்தாலும் போதும் அப்படின்ற, அதாவது இந்த 2 டீச்சிங் ஸ்டாஃப்க்கும் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டில் ஓன் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ஒன்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் எஸ்பிஓ அஃபிஷியலாக அவங்களோட ஃப்ரான்ச்சைசிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிற ஆஃபர். இந்த எஸ்பிஓ ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி யாருக்கிட்டலாம் ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, பல்க் அமௌண்ட் இன் த சென்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3 to 5 lakhs கேபிட்டல் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக லோன்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக லோன்லாம் எடுக்காதீங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான பிஸ்னஸ் இது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. என்னால் வந்து காசு இருக்குது, காசு இருந்தால் மட்டும் போதாது. என்னால் வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் ஈவன் எந்த விதமான ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாமல் என்னால் ரன் பண்ண முடியும்.
மேபி அந்த 6 மாதத்துலேருந்து 12 மாதம் 2 வருஷம் வரைக்கும் கூடைக்கு போகலாம். ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலாக எனக்கு ப்ராஃபிட் வந்து வர வேண்டாம், எனக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றாலும் இது செட் ஆகும். 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி ஒரு ரன்னிங் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறாங்க, ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு அடிஷ்னல் ஆடப் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறமா மெயினாக யார் ஒரு பிக் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்றவங்களும் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக இதுதான் இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களால மட்டும்தான் எஸ்பியோட ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஷூட் ஆகாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக முதல்ல இந்த பிஸ்னஸ்க்கு கையில் கண்டிப்பாக ஒரு 3 to 5 lakhs கிட்ட அமௌண்ட் வேணும். அந்த கேபிட்டல் இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லை, என்னால் வந்து 6 to 12 month வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். ஈவன் அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து அப் டு 2 years கூட போகலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்களும் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன் அப்படின்னா எஸ்பியோட பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டாம். ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி யார் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணாமல் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு ரிட்டர்ன் வர்றதுக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பேக்கப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா இதை தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் மெயினாக இந்த பிஸ்னஸ் யாருக்கு ஷூட் ஆகும், யாருக்கு ஷூட் ஆகாது அப்படின்றத பற்றி சொல்லிடுங்க. சரி, இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடல்லாம் என்னென்னு பார்த்தோம், அது எதுக்காண்டி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், எஸ்பியோட ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதோட டீட்டெயில் பார்த்தோம், அந்த பிஸ்னஸ் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தோம். இப்போ கடைசியாக இந்த வீடியோ வந்து என்னதாண்டா சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மக்களே தெரியுதா, வெயிட் பண்ணுங்க. இப்போதான் அவங்க தொடங்கியிருக்காங்க. ஏன் என்ன கேட்டால் அவங்க தொடங்கவே இன்னும் இல்லை. உள்ள வந்து குதிச்சிடாதீங்க. இது என்னோட பர்சனல் கருத்து. அவங்க தொடங்கட்டும். அவங்களோட கிளைண்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 6 monthோ இல்லை 4 monthோ ஏதோ கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காமிங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிஸ்னஸ் டைப் வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. ஸோ அவங்க கிளைண்ட்டுக்கு அவங்க மேலே ஒரு இது இல்லை. ஸோ அதனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இது என்ன ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்னால என்ன அதோட பெனிஃபிட்டாக என்ன அப்படின்னா அவங்க ஒரு பிராண்டாக ஆகிறது. இப்போ சொல்ல போனீங்க அப்படின்னா என்ன பிராண்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஆகலாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெரியுதா இதுதான் புரிஞ்சுப்புன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து பரவாயில்ல, நான் இது பண்ணுறேன், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் வேண்டாம், இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. அவங்க வந்து தெரியுதுல்ல, mail@sbogroup.org இந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. அவங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி அவங்க இன்னும் டீட்டெயிலாக நான் சொன்னதோட இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லுவாங்க. அது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Don't forget to subscribe to our channel for more videos. See you soon.